அன்பான உறவுகளுக்கு வணக்கம். ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வராகி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி எங்களுக்கு இன்னையோட பார்த்திங்கன்னா 48வது நாள் விரதம் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இது எப்படி கும்பிடணும், என்ன வழிபாடுகள் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருந்தீங்க. எங்களுக்கு தெரியாததை ஒன்று சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ நாள் நான் சொல்லாமல் இருந்தேன். ஸோ ஆனாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி கன்வே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி இந்த கோயில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கொண்டா, வேலூர் பள்ளிக்கொண்டாங்க. உங்களுக்கு போகும்போதே நான் ரூட்ஸ் காமிச்சிருப்பேன், நான் கரெக்டாக எங்கே போகணும் அப்படிங்கிறது காமிச்சிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் இல்லை அப்படின்னா கூகுள் மேப்பில் பள்ளிக்கொண்டா வேலூர் அப்படின்னு போடுங்க. கரெக்டாக உங்களுக்கு லொக்கேஷனே உங்களுக்கு வருங்க. சூப்பரான ஒரு கோவில். இது ஆக்சுவலி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2 இயர்ஸ் ஆகுது. இப்போ தான் கும்பாபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க. இது ஒரு குருஜி தான் வழிபட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அவ்வளோ ரொம்ப அருமையான கோவிலுங்க. ஸோ நிறைய பேர் கேட்டது வந்து உள்ளே அதாவது பீரியட்ஸ் டைமில் சாமி கும்பிட்லாமாக்கா, இதுக்கு என்னென்ன வழிபாடுகள் நிறைய பேர் கேட்டிங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா 48 நாள் விரதம் இருந்தேன். 48 நாள் நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாமல் முழுசாக நம்ம விரதம் இருந்தோம். இதே வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து அந்த 3 நாள் மட்டும் நம்ம விளக்கேற்றாமல் அதை தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் நாங்கள் உள்ளே போய் நாங்கள் கேட்டோம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து வராகியம்மன் ஒரு பெண் தெய்வம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பீரியட்ஸ் வந்தாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே போய் உட்காந்து விளக்கேற்றலாம் அப்படிங்கிறது தான் அந்த கோவிலில் நம்மக்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. அதாவது உள்ளே இருக்கிறவங்களே சரி, குருஜியாக இருக்கட்டும், எல்லாருமே நம்மக்கிட்ட சொன்ன விஷயம் அது. இது வந்து பெண் தெய்வங்கிறதுனால தீட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் நார்மலாக தலை கூத்துனீங்கனாலும் அப்படியே போய் நீங்கள் சாமி கும்பிடுங்க. ஆனால் நம்ம வீட்டில் 48 நாள் விளக்கு எரியணும், அது மட்டும்தான். மற்றபடி நீங்கள் தலை கூத்திருக்கீங்க, நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படிலாம் இல்லை. நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடாமல் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த கோயிலுக்கும். நீங்கள் சாமி கும்பிடும்போது காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட போகிறீங்க, அவ்வளோதான். பட் நான்வெஜ் நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்லாம், சாப்பிடாமல் இருக்கலாம், அது உங்களோட ஒப்பீனியன். பட் நான் நான்வெஜ்ஜை சாப்பிடாம தான் சாமி கும்பிட்டேன். அதே மாதிரி இந்த டைமில் தான் நம்ம பர்டிகுலராக கும்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம கும்பிடுறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் வராகி அம்மனுக்கு எப்போ வேணும்னாலும் நீங்கள் விளக்கேற்றலாம். காலையில் 7 மணிக்கு தான் என்னால் எந்திரிக்க முடியுங்க்கா அப்படின்னாலும் நீங்கள் அப்போவும் நீங்கள் சாமி கும்பிடலாம். 8 மணினாலும் கும்பிடலாம். இந்த டைமில் தான் நம்ம பர்டிகுலராக கும்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி வராகி அம்மனுக்கு நம்ம இதுதான் வைக்கணும், நெய் தீபம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன வேணால் நம்ம வைக்கலாம். நம்மளால் என்ன முடியுமோ, அது ஒரு கிழங்கா இருக்கட்டும், இல்லைனா வந்து இது மாதுளப்பழமாக இருக்கட்டும், வாழைப்பழமாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், நமக்கு என்ன முடியுதோ அதை வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். அதே மாதிரி வராகி அம்மனை நீங்கள் வழிபாட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கிற தீய சக்திகளாக இருக்கட்டும், உங்களுடைய எதிரியாக இருக்கட்டும், உங்களுக்கு கெட்டது நினைக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே உங்களுக்கு யாராவது மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருவாங்க. தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ அதுதான் என்னோடய லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. அதனாலேயே நான் வராகி அம்மனுக்கு பயங்கர ஒரு இதுவாக அடிக்ட் ஆன ரீசனே அதுதான். ஸோ அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு வரோம் அப்படின்னு லைவில் சொன்ன உடனே அவ்வளோ பேர் நம்மளை பார்க்கறதுக்காக நம்ம ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஸோ நம்ம ஃபேமிலினா யாரும் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் தாங்க, அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்களை பார்க்குறதுக்காகவே வந்திருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நாத்தனார் பாப்பாவுக்குலாம் அம்மியில் அரைக்கவே வராது. ஃபஸ்ட் டைம் இது தான் அம்மியில் அரைச்சா. ரொம்ப சூப்பராக மஞ்சள் அரைச்சிட்டா. அது ஏன்னா போன வருஷம் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது என்னோடய பாப்பாவுக்கு மஞ்சள் அரைக்க தெரியாது, அம்மியில் அரைக்க தெரியாது. அவளும் இதை அரைச்சி தான் ஃபஸ்ட் டைம் அம்மியில் அரைக்க கற்றுக்கிட்டா. இந்த டைம் நாத்தனார் பாப்பா. ஸோ எல்லாருமே நாங்கள் கோயிலுக்கு போகும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் எந்த ஒரு கோவில்லையுமே நீங்கள் சாமியை தொட்டு கும்பிட்றதுக்கு அனுமதி கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமியை தொட்டு வழிபாடு பண்ணலாம். பூவாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், மஞ்சளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் சாமியை தொட்டு உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்த ஒரு கோவில் தான் சொல்லணும். ரொம்ப அருமையான ஒரு கோவில். மறுபடியும் பார்த்திங்கன்னா அடுத்த பஞ்சமிக்கு நாங்கள் போவேன். நான் போகும்போது உங்களுக்கு வேறு என்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறுபடியும் நான் கேட்டுட்டு வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அடுத்த பஞ்சமிக்கு நான் கண்டிப்பாக வேலூருக்கு நான் போவேங்க. அவ்வளோ அருமையான கோவில். உங்களுக்கு மனசில் எந்த வித பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுவும் நிறைய சப்ஸ்கிரைபர் ஃபர்ஸ்ட்டு நம்மளை பார்த்தாங்க. ஸ்வேதா அப்படின்னு ஒரு பொண்ணு பார்த்தா, அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் இந்த கோயிலில் வந்தால் சரி பண்ணாங்க. ஸோ அந்த அப்பாவும் அங்கே அம்மியில் அரைச்சி சாமிக்கு பூசினாங்க. எங்களுக்கு நிறைய விஷயம் அவங்க தான் பாதி சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஒவ்வொரு ராசிக்கு அங்கே செடி இருக்குது, இந்த மாதிரி இருக்குக்கா அப்படின்னு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி உள்ளே நாங்கள் குருஜியாக இருக்கட்டும், உள்ளே ஒர்க் பண்ணுற மேன் பவர்கிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டோம் நாங்கள். ஸோ அவ்வளோ விஷயம் நமக்கு சொன்னாங்க. ஸோ அங்கே ஒரு கம்யூனிட்டி குரூப் அப்படிங்கிறதே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த குரூப்பில் இருக்கிறது எதுக்காக அப்படின்னா பல விஷயங்களை அவங்க அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க போல். அவங்க வாண்டடாகவே நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொன்ன உடனே எனக்கு நம்பர் கொடுத்து அவங்க ஆட் பண்ண சொன்னாங்க. தெரியல, ஏதோ ஒரு சாமி மூலியமாக நமக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச இனிமேல் நல்ல விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவங்களோட லிங்க் வேணாலும் நான்
போடுறேன், நீங்கள் செக் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அந்த குருஜி நிறைய விஷயம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நமக்கு தெரியாத விஷயமா இருக்கட்டும், தெரிஞ்சதாக இருக்கட்டும், எல்லாமே. உங்களுக்கு ரொம்ப மன வருத்தம் இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சந்நிதிக்கு ஒரு தடவையாச்சும் நீங்கள் போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ லாங்காக இருக்கே, எப்படி போயிட்டு வர்றது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. டெய்லியுமே அங்கே அன்னதானம் நடக்குதுங்க. டெய்லியுமே யாராவது ஒருத்தவங்க அங்கே அன்னதானம் போடுறதுக்காக அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவ்வளோ சூப்பரான கோவில், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள் நாங்கள் உங்ககிட்ட கேட்டு இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது இவ்வளோ நான் போட்ட வீடியோவுக்கு 2 நாளில் நீங்கள் அவ்வளோ வராகியம்மன் வீடியோவுக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றிங்க. என்னால் லைவும் வர முடியல. நான் லைவில் வராமலே பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாவில் தான் ரீல்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயே எனக்கு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. என்னால் மெசேஜை ஹேண்டில் பண்ணவே முடியல. ஸோ கண்டிப்பாக நாளை கழிச்சு தான் நான் வந்து லைவ் வருவேன். கண்டிப்பாக நீங்கள் வேணும் ஷார்ட்ஸில் பாருங்கள், இல்லை இன்ஸ்டாவில் பாருங்கள். நான் நிறைய போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அங்கே மஞ்சள் கரைச்சி அம்மாவுக்கு பூசிட்டு அந்த மஞ்சளை சும்மா கொஞ்சோண்டு எடுத்து நம்ம சாப்பிடணும். நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புல எந்த நோய் நொடி இருந்தாலுமே எல்லாமே போயிடும் அப்படிங்கிறது அந்த ஒரு ஐதீகம். ஸோ அதையும் பண்ணோம். ரொம்ப அருமையாக இருக்குது. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக போங்க. இந்த மாதிரி சில இம்பார்ட்டண்ட் வீடியோஸ், சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அம்மா பொண்ணு யூடியூப் சேனலில் நம்ம ஜான்சி தீக்ஷு பொட்டிக்கையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜான்சி தீக்ஷு அம்மா பொண்ணையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். அன்வான்ட் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் நாங்கள் இது வரைக்கும் போட மாட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வேறு என்ன வீடியோ தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி எங்களை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தீங்க. எங்கள் ஃபேமிலியாக அவ்வளோ அன்பாக பேசியிருந்தீங்க. யாருமே பார்த்திங்கன்னா யாரோ மாதிரி எங்ககிட்ட பேசவே இல்லை, ரொம்ப உரிமையாக பேசியிருந்தீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்கள் எல்லோரையும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்தது நான் வருவேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமும் நீங்கள் வாங்க, நம்ம எல்லாருமே உங்களை மீட் பண்ணலாம். நம்ம 3 கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வராகியம்மன் கோவில், 2வது தங்க கோவில், அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு கோவிலுக்கு, முருகன் கோவிலுக்கு, மலை மேலே இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. தங்க கோவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் போகிறோம். ரொம்ப லாங்கு நடந்து உள்ள 70 கிலோ தங்கம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பயங்கர ஒரு எப்படி சொல்கிறது, செக்யூரிட்டியாக இருக்கட்டும், நிறைய சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக வச்சுருக்காங்க. ஏன்னா மொபைலில் வெளியே உள்ள அலோட் கிடையாது, எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. நடந்து போகிறது எல்லாமே ரொம்ப இதுவாக பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது ஒரு முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். அதுவும் சூப்பராக இருந்ததுங்க. ஸோ 3 கோவிலுக்கு போயிட்டு வந்த டயர்டு என்னால் எந்திரிக்கவே முடியல. பட் இருந்தாலும் இன்னையோட 48 நாள் விரதம் நமக்கு முடிஞ்சிருச்சுங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு 3 நாள் நம்ம எக்ஸ்ட்ரா கும்பிடாமல் இருந்துடணும். அந்த ஒரு 3 நாளை ஆட் பண்ணி நம்ம கும்பிட்டுக்க வேண்டியதுதான். இதுதான் லாஸ்ட்டாக முருகன் கோவில் போயிட்டு வந்தது. ரொம்ப 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 நல்லா இருந்தது. ஸோ எங்களுக்கு இந்த கோவில் போயிட்டு வந்ததில் ரொம்ப ஹாப்பி. நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கோவிலுக்குலாம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. மன நிம்மதி நிறைய கிடைக்குங்க. ஸோ இந்த ஹாலிடேஸை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து. தேங்க்யூ ஸோ மச்.